எல்லாரும் டெய்லி போஸ்ட் போடுறாங்க. ஆனா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற 3 ஸ்டெப் கண்டென்ட் சிஸ்டம நான் கத்துக்கிட்டேன். நெறைய விமன் என்டர்பிரினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசினஸ் கண்டென்ட்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே டெய்லி போஸ்ட் போடுறதான்னு. ஆனா உண்மையான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்காம கண்டென்ட் உருவாக்குறது தான். அந்த கன்ஃபியூஷனால நீங்க போடுற போஸ்ட் எல்லாமே சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். மக்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்களே தவிர உங்க பிசினஸ ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகும்போது நீங்க மணிக்கணக்கா ரீஷூட் பண்ணுவீங்க, கேப்ஷன்ஸ் எழுதுவீங்க, ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா சேல்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும். உங்க உழைப்பு கூடும், ஆனா கஸ்டமரோட ட்ரஸ்ட் கூடாது. நானும் கூட ஒரு டைரக்ஷன் கூட இல்லாம மாசக்கணக்கா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒன் ப்ராப்ளம் கண்டென்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு போஸ்ட்ல கஸ்டமரோட ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் ஃபாலோ பண்றேன். ஆடியன்ஸோட ஒரு ப்ராப்ளம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றது, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தேவையான ஒரு ரிசல்ட்ட முடிக்கிறது. உங்க கண்டென்ட்டை நீங்க எப்ப சிம்பிளா ஆக்குறீங்களோ அப்பவே மக்கள் உங்க பிசினஸை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. ட்ரஸ்டும் வேகமா வரும். தொடர்ந்து என்கொயரிஸ் வரது ரொம்ப ஈஸியாயிரும். இப்படிதான் இந்த கேப் நம்ம ஃபில் பண்ணணும். ரேண்டமா கண்டென்ட் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுத்தா கஸ்டமர்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்க முடியும். பழையபடி சும்மா போஸ்ட் போடுற பழக்கம் இனி வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி கண்டென்ட் சிஸ்டம் வித்தியாசமா பில்ட் பண்ண பிரிசான் ஸ்மார்ட் ரைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.